ஓம் சாந்தி. 11/3/24 बाबा சொல்கிறாங்க, मीठे बच्चे बाप और बच्चों के एक्टिविटी में जो अंतर है उसे पहचानो। बाप तुम बच्चों के साथ खेल सकता है, खेल सकता, गा नहीं सकता। இனிமையான குழந்தைகளே, தந்தை மற்றும் குழந்தைகளினுடைய ஆக்டிவிட்டி செயல்பாடுகளில் என்ன வேறுபாடு உள்ளதோ அவைகளை புரிந்து கொள்ளுங்கள். பாபா மற்றும் குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் என்ன வேறுபாடு உள்ளதோ அவைகளை புரிந்து கொள்ளுங்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களோடு விளையாட முடியும். தந்தை குழந்தைகளாகிய உங்களோடு விளையாட முடியும். சாப்பிட முடியாது, விளையாட முடியும், சாப்பிட முடியாது. பாபா குழந்தைங்களாகிய நம்மோட விளையாட முடியும், ஆனால் சாப்பிட முடியாது. இப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? நமக்கு தெரியும் ஏற்கனவே. அபோக்தா. பாபா யாரு? அபோக்தா. அபோக்தான்னு அவர் எதையுமே அனுபவிப்பது கிடையாது. அதான் அகர்த்தான்னு கூட நம்ம சொல்கிறோம். ஆனாலும் பாபா வாணியில் என்ன சொல்கிறாருன்னா, பக்தியில் அகர்த்தான்னு சொல்கிறாங்க. அசோச்சிதா, அகர்த்தா, அபோக்தான்னு. ஆனால் பாபா செய்கிறார், விளையாடுறேன் அப்படின்றார் பாபா. நமக்கு இன்னும் கொஞ்சம் சூட்சமமாக போனால் அவர் செய்ய வைக்கிறார். இப்போ விளையாடுறது அப்படின்னா, பாபா நம்மகிட்ட அன்பாக பேசுகிறது, கேலியாக பேசுகிறது கூட ஒரு சின்ன விளையாட்டு தான். இப்போது ஒன்றும் இல்லை, ஹோலி பண்டிகையில் பாபா கையில் ஹோலி தூரிகை கொடுத்தாங்கன்னா அவர் அந்த சாயம், அந்த வர்ணத்தை பூசுகிறார். அது ஒரு விளையாட்டு தான். பாபா நம்மோட என்ன பண்ண முடியுது? விளையாட முடியுது. நமக்கு டோலி கொடுக்குறார். சில நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி கூட வீசி இருக்கிறார். அது கூட பார்ப்பீங்க. அதெல்லாம் ஒரு அன்பு, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப தூரத்தில் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க, அவங்களுக்கு மேடையில் இருந்துட்டு அவர் மேலே வாங்க அப்படின்னு கூட்டெல்லாம் கொடுக்க முடியாது. தூக்கி வீசிடுவார். குழந்தைங்களும் கேட்ச் பிடிச்சி அதை சந்தோஷமாக அதை கொண்டாடுவாங்க. அப்போ இதெல்லாம் என்னது? ஒரு விளையாட்டு. பக்திலையும் இருக்குது, அளவிலா விளையாட்டுடையான் அப்படின்னு, அழகிலா விளையாட்டுடையான் அப்படின்னு விளையாடுறார். ஆனால் பாபா நம்மோட என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. நம்ம பாவனையில் பாபாவை ஸ்வீகாரம் பண்ண வைக்கிறோம். அந்த டேஸ்ட்டை அவர் என்ன பண்ணுறதில்ல, அந்த அந்த உணவை உட்கொள்வது கிடையாது. உங்கள் பாவனையை எடுத்துக்கிறார், உங்களுடைய தூய்மையினுடைய உணர்வை அந்த உணவில் எடுத்துக்கிறார். மற்றபடி அந்த உணவை சாப்பிட்றது, மென்று சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. சத்துக்கா சங்கு தாரே குசங்கு போரே, இஸ்கா பாவார்த்த கியாகே. கேள்வி, சத்தியத்தினுடைய நட்பு நட்சத்திரத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். நல்ல நட்பு, சத்தியமான நட்பு. தீய நட்பு கீழே தள்ளிவிடும், பாதாளத்திற்கு. இதனுடைய பாவார்த்தம் என்ன? இது எந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தை சொல்லப்படுது? சத்தியத்தினுடைய சங்கு நட்பு நம்மை நட்சத்திரத்துக்கு உயர்த்திடும், தீய நட்பு நம்மை பாதாளத்தில் தள்ளிடும். அப்படின்னா நம்மளை ஒன்றும் நட்சத்திரத்துக்கு கொண்டு போயிட போகிறதில்லை. அது ஒரு அலங்கார வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையினுடைய உண்மை அர்த்தம் என்ன? என்ன பாவனையோடு அந்த வார்த்தை சொல்லப்படுது? போன நட்சத்திரம், இல்லைன்னா பாதாளம். நீங்கள் எந்த நட்பில் இருக்கிறீங்கன்றது பொறுத்து. தும் அபி சத்துக்கா சங்கு கர்த்தே ஹோ, அர்த்தாத் பாப்சே புத்தியோக லகாத்தே ஹோ, தோ பார் ஹோ ஜாத்தே ஹே. நீங்கள் இப்பொழுது சத்தியத்தோடு நட்பு கொண்டிருக்கிறீர்கள், அதாவது பாபாவுடன் புத்தி தொடர்பை இணைத்து உள்ளீர்கள். அப்பொழுது நீங்கள் கரை சேர்ந்து விடுகிறீர்கள். புத்தியால் பாபாட்ட கனெக்ட், தொடர்பு வைத்து கொள்ளும் பொழுது, இணைந்திருக்கும் பொழுது, நாம் எல்லா கஷ்டங்களையும், பிரச்சனைகளையும், துக்கங்களையும் கடந்து கரை சேர்ந்து விடுகிறோம். फिर धीरे धीरे कुसंग अर्थात देह का संग में आते हो. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தீய நட்பு, அதாவது தேகத்தின் நட்பில் வருகிறீர்கள். உறவில், தொடர்பில், கனெக்ஷனில் வர்றீங்க. தோ உத்தரத்தே ஜாத்தே ஹோ. தேக நட்பில் வரும்போது
நீங்கள் இறங்கி போக ஆரம்பிச்சிடுறீங்க, அதாவது கீழே போக ஆரம்பிச்சிடுறீங்க. கியோங்கி சங்குக்கா ரங்கு லக்தாகே, ஏனெனில் நட்பின் நிறம் படிகிறது. யாரோட நட்பு வைக்கிறீங்களோ அவங்களுடைய குணம், தன்மை உங்களை ஒட்டி கொள்கிறது. இஸ்லியே கஹா ஜாத்தா ஹை சத்துக்கா சங்கு தாரே குசங்கு போரே. அதனால தான் சொல்லப்படுது நல்ல நட்பு நம்மை நட்சத்திரத்துக்கு உயர்த்திடும், தீய நட்பு பாதாளத்தில் தள்ளிடும். தும் தேக சகித் தேகக்கே சப் சம்பந்தோம் கோ பூல் பாப்புக்கா சங்கு கரோ. நீங்கள் தேகம் முதற்கொண்டு தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் மறந்து தந்தையிடம் நட்பு கொள்ளுங்கள். அதாவது பாபாவோட சேர்ந்து இருங்க. அதாவது அர்த்தாத் பாப்புக்கும் யாद करो. பாபாட்ட சேர்ந்து இருக்கிறது, பாபாட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்? பாபாவை நினைவு செய்யுங்க. தோ நினைவு செய்தால் பாப் சமான் பாவன் பன் ஜாயேங்கே. நீங்கள் பாபாவுக்கு சமமாக பாவனமாக தூய்மையாக ஆகிடுவீங்க. தேகத்தில் சம்பந்தம் அதாவது நட்பு வச்சா அது நம்மை கீழே தள்ளிடுது. பாபாட்ட சம்பந்தம் வைக்கும்போது அவருக்கு சமமாக நம்மை தூய்மையாக்கி விடுகிறது. ஓம் சாந்தி. अब बच्चों की 2 क्लास हो गई. இப்போ குழந்தைங்களுக்கு 2 வகுப்பு ஆகிவிட்டது. 2 கிளாஸ். यह अच्छा है, இது நல்லது. ஏக் யாதுக்கி யாத்ரா, ஒன்று என்னது? நினைவு யாத்திரை. ஜிசே பாப் கட்டே ஜாத்தேகே, இது மூலமாக பாவம் அழிஞ்சிக்கிட்டே போகுது. ஆத்மா பவித்திர பந்தி ஜாத்தேகே, ஆத்மா தூய்மை ஆகிட்டே போகுது. ஒரு கிளாஸை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று யோகா டைம், இன்னொன்று வாணி டைம். யோகா டயத்தில் நினைவு யாத்திரையில் பாவம் அறுபடுது, ஆத்மா தூய்மையாகுது. தூசரா கிளாஸ் கூத்தாகி கியானுக்கா, 2வது வகுப்பு என்ன? ஞானத்தினுடையது. ஞானபி சகஜிகே, கோயி டிஃபிகல்ட்டி நகி, ஞானமும் சகஜமானது, எந்த சிரமமும் கிடையாது. துமாரே சென்டர் அவர் யகாமி ஃபரக் ரகத்தாகே, உங்கள் சென்டரில் வாணி கேட்குறதுக்கும் இங்கே மதுபனில் பாபா முன்னால் உட்கார்ந்து வாணி கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இங்கேயோ பாபா அமர்ந்திருக்கிறார், குழந்தைங்களும் இருக்கிறீங்க. இது தந்தை மற்றும் குழந்தைகளுக்கான மேளா, சந்திப்பு, திருவிழா. பல் யாद करते हैं परंतु तुम सम्मुख देखते हो, तुम्ही से बैठूं तुम्ही से बातचीत करो. நீங்கள் நினைவு செய்தாலும் எதிரில் பார்க்கிறீர்கள். உன்னோடு அமர்வேன், உன்னோடு உரையாடுவேன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை நாம் ப்ராக்டிக்கலாக உணர்றோம். பாபா புரிய வைக்கிறாங்க, தந்தை மற்றும் குழந்தைகளினுடைய செயல்பாடுகளில் வித்தியாசம் இருக்கிறது. பாபாவும் செயலுக்கு வர்றார், நாமும் செயலுக்கு வர்றோம், ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. ख्याल करो इसमें பாபா கா பார்ட்டி क्या है और रद का பார்ட்டி क्या है. நீங்கள் இப்போ சிந்தனை பண்ணுங்க, இதில் பாபாவுடைய கதாபாத்திரம் என்ன, சிவபாபாவுடைய கதாபாத்திரம் என்ன, பிரம்மா பாபாவினுடைய கதாபாத்திரம் என்ன. क्या बाप रथ द्वारा खेल सकते हैं. ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்குறார், பாபா ரதத்தின் மூலமாக விளையாட முடியுமா? அதாவது சிவபாபா பிரம்மா சரீரத்தில் வந்து நம்மள்கிட்ட விளையாடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். விளையாட முடியுமா? பாபாவை பதில் சொல்ற, ஹா கேள் சக்தேகே, சிவபாபா நம்மோட பிரம்மா பாபா ரதத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? விளையாட முடியும். முடியும்னு ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, விளையாட்டுக்கு பாபாவை என்ன பண்ணணும்? கூப்பிடணும், அவரை யூஸ் பண்ணிக்கணும். பாபாவே சொல்லுவார், எல்லா சேவையுமே என்னது தான்? விளையாட்டு தான். நான் ஒரு கை பிடிக்கிறேன், நீ ஒரு கை பிடி பாபா, நான் இந்த பக்கம் பார்த்துக்கிறேன், நீ அந்த பக்கம் பார்த்துக்கோ பாபா சொல்லலாம். அதையும் இந்த சரீரம் மூலமாக தான் செய்ய போகிறோம். ஆனால் அதை பாபா இதை நீ செய்கிறேன்னு ஒரு பாவனையை என்ன பண்ணலாம்? கிரியேட் பண்ணலாம். சில பேர் ஒரே ஆள் உட்காந்துட்டு செஸ்ஸு விளையாடுவாங்க, இந்த தரப்புக்கும் விளையாண்டு காய் நகர்த்துவாங்க, அந்த தரப்புக்கும் அவங்களே என்ன பண்ணிப்பாங்க? காய் நகர்த்துவாங்க. அங்கே இன்னொரு ஆள் இல்லை, ஆனால் இன்னொரு ஆள் இருக்கிறதா வச்சு விளையாடுவாங்க. அது ஒரு டேலண்ட்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நமக்கு ப்ராக்டிக்கலாக பிரம்மா பாபா சரீரத்திலேயே சிவபாபா வர்றார். அவர் சொல்கிறாரு, என்னோட உங்களால் விளையாட முடியுமா? சிந்தனை பண்ணுங்க. அப்புறம் அவரே பதில் சொல்கிறார், ஆமாம் நீங்கள் என்னோட என்ன பண்ண முடியும்?
விளையாட முடியும். பாபாவை நீங்கள் விளையாட்டுக்கு கூப்பிடலாம். ஜப் ககத்தேகி துமிசே பைட்டும் ஐசேகி துமிசே காவும் கியோங்கி குதுத்தோ வகு காத்தே நகி. நாம் என்ன பாட்டு பாடுறோம், என்ன உறுதிமொழி கொடுக்குறோம்? பாபா, நான் உன் கூட தான் உட்காருவேன், நான் உன்னோடு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு உண்மை தெரியுது, அவர் அபோக்தா, அவர் என்ன பண்ணுறது இல்லை, சாப்பிட்றது கிடையாது. பாபாவோட விளையாடலாம், பாபா கூட உட்கார்ந்து நாம் சாப்பிடுவோம், அவர் நம்ம சாப்பிட்றத பார்த்து என்ன பண்ணுவார், ரசிப்பார். பாபா சொல்கிறார், ஆனால் நான் சாப்பிக்குது தோ வகு காத்தே நகி, बच्चों के साथ खेलना कूदना वह बाप खुद समझते हैं, दोनों खेलते हैं, करते सब कुछ यहाँ ही तुम्हारे साथ, क्योंकि वह सुप्रीम टीचर भी है, टीचर का काम है बच्चों को बगलाना. ஆனாலும் கூட இந்த பிரம்மா சரீரத்தில் வந்து குழந்தைங்களே மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக அவர் விளையாடுறார். சில காரியத்தை சிவபாபாவே செய்கிறார் பிரம்மா உடல் மூலமாக, சில காரியத்தை பிரம்மா உடல் செய்து, ஆனால் இவர் அந்த இடத்துல என்னவாக இருக்கிறார், சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் என்ன ஸ்வீட்னாலும் பாபாவுக்கு ஊட்டலாம், ஆனால் சிவபாபா அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா விடுபட்டு இருக்கிறார். இந்த குழந்தை எனக்கு அன்பை கொடுக்குதுன்னு மட்டும் அந்த உணவு மூலமாக என்ன பண்ணிக்கிறார், புரிஞ்சுக்கிறார். அதில் உப்பு இருக்கா இல்லையான்னு சிவபாபா பார்ப்பாரா? ஆனால் எது இருக்குதுன்னு பார்ப்பாரு, அன்பு இருக்குது, இந்த குழந்தை எனக்கு எவ்வளோ அன்பாக ஊட்டுது. அதனால தான் சிலர் சொல்லுவாங்க, நமக்கு அனுபவம் இருக்கா என்னன்னு தெரியல, பாபாவுக்கு போக வச்சு சாப்பிட்டா அந்த சாப்பாடு டேஸ்ட் ஆகிடும். பாபாவுக்கு போக் நிறைய பேர் அந்த அனுபவம் கூட சொல்லியிருக்கிறாங்க, பாபா நினைவில் நான் தப்பான ஊசி போட்டேன், அந்த ஊசிக்கு அந்த ஆள் செத்துருக்கணும், ஆனால் சாகலை. ஒரு திருநெல்வேலியில் ஒரு டாக்டர் வந்து அனுபவம் சொன்னார், மதுபனில் வந்து அனுபவம் சொன்னார். நர்ஸுகிட்ட வந்து அந்த சிரிஞ்சில் ஊசி அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து கேட்குறாங்க. நர்ஸுகிட்ட ஒரு பேர் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மருந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வேறதா புரிஞ்சுட்டு வேறு மருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. இவர் ஊசி போட்டுட்டு அப்புறம் அந்த மருந்து பாட்டிலை பார்க்குறார் வேறு. ஆனால் அந்த காரியத்தை செஞ்சது பாபா நினைவோடு தான் செஞ்சுருக்கிறார். நான் ஆத்மா, பாபா என் மூலமாக இந்த ஆத்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ இவருக்கு ஷாக் ஆகுது, ஐயோ தப்பான ஊசி போயிட்டோம், இந்த நேரத்தில் இந்த ஊசி இவருக்கு பெரிய ஆபத்து, இனி என்ன செய்கிறது. பாபாட்ட வந்து யோகா பண்ணுறார், ஆனால் அந்த ஆத்மா பொழைச்சிடுச்சு, நல்லா இருந்துச்சு. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, பாபா நினைவில் பண்ணதுனால ஒரு தவறை கூட பாபா என்ன செய்ய முடியுது, சரி செய்ய முடியுது, அதை நான் அனுபவம் பண்ணுறேன் அப்படின்றார். பாபா என்ன சொல்கிறாருன்னா, சில காரியத்தை சிவ பாபாவே செய்கிறார், சில காரியத்தை பிரம்மா பாபா சரீரம் மூலமாக செய்ய வைக்கிறார், அவர் சாட்சியாக மாறிடுறார். நாம் புரிஞ்சுக்கணும், இது சிவபாபா பண்ணுறாரா இல்லை பிரம்மா பாபா பண்ணுறாரா அப்படின்னு. இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பாபா நமக்கு டீச்சராகவும் இருக்கிறார், சுப்ரீம் டீச்சர். டீச்சருடைய வேலை என்னென்னா, குழந்தைகளை ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக வைத்து கொண்டு அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களை உற்சாகத்தை கொண்டு வந்தால் தான் பாடமே என்ன பண்ண முடியும், கற்றுக் கொடுக்கவும் முடியும். அப்போது பாபா என்ன பண்ணுறாரு, குழந்தைங்களோட விளையாடி கொண்டு அவர் பாடம் சொல்லி கொடுக்குறாராமா. அப்போது இது டீச்சருடைய வேலை. இன்டோர் கேம் ஹோத்திகேனா, இன்டோர் கேம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு மூடப்பட்ட ஒரு கிரவுண்டுக்குள்ளே, அதாவது இப்போது ஒரு கட்டடத்துக்குள்ளே இருந்துட்டு விளையாடலாம், इंडोर गेम्स சொல்கிறாங்க இல்லையா. आजकल तो गेम्स भी बहुत निकल गई है. இப்போ பாபா இங்கே வாணி சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, இது கூட என்னது தான், ஒரு இன்டோர் கேம். அவர் ஒரு பால் போடுறார், பதிலுக்கு நாம் என்ன பண்ணுறோம், நாம் ஒரு பால் போடுறோம். அவர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது நாம் பதிலுக்கு மனசில் இருந்து ஒரு வார்த்தையை என்ன பண்ணுறோம், வெளிப்படுத்துகிறோம் இல்லையா. பாபா அது எப்படி பாபா, இது இப்படி தானே, சரி பாபா நான் அப்படி செய்கிறேன் பாபா. பாபா சொல்கிறாங்க, இங்கே வகுப்பு தான், இந்த வகுப்புக்குள்ளேயே என்ன நடந்துட்டு இருக்குது, ஒரு சின்ன கேம் நடக்குது. இந்த கேமுக்கு பேர் என்னது, இன்டோர் கேம். இன்டோர் கேம் இன்றைக்கி உலகத்தில் புது புது விளையாட்டுகள் நிறைய உண்டாகிடுச்சு. சப்சே நாமி கிராமிகே சோப்படேக்கா
கேள். ரொம்ப ஃபேமஸான விளையாட்டு என்னென்னா சதுரங்க விளையாட்டு, செஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஜிஸ்கா மகாபாரதமே வர்ணனுகை. இந்த சதுரங்க விளையாட்டை பற்றி மகாபாரதத்தில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரந்து வகு ஜுவாக்கே ரூபமேகே. ஆனால் அந்த சதுரங்கம் எந்த ரூபத்தில் இருந்துச்சுன்னா சூதாட்டங்கிற ரூபத்தில் இருந்துச்சு. சூதாட்டம்னா ஒன்று நீ சாகணும், இல்லை நான் சாகணும், இல்லைன்னா நீ தோற்று போகணும், இல்லை நான் தோற்று போகணும். ஒருவர் மற்றவரை தாக்கக்கூடிய அல்லது துக்கப்படுத்தக்கூடியது. ஜுவா வாலோங்கோ பக்கெடுத்து இன்னைக்கு அதுக்கு அரசாங்கமே அனுமதி கொடுக்கறது இல்லை. எங்கேயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, சூதாடக்கூடாது. சூதாடுறது தெரிஞ்சால் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு கூட கொண்டுட்டு போயிடுவாங்க. एक सब भक्ति मार्ग की पुस्तकों से बात निकली है. இந்த சூதாடினாங்க பாண்டவர்களும் கௌரவர்களும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்து புத்தகங்களிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன. நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. ஏக விரத நேம் ஆதி சப் பக்தி மார்க்கிக்கு பாத்துகை. இந்த விரதம் கடைபிடிப்பது, ஜபம் செய்வது, இதெல்லாம் பக்தி மார்க்கத்துக்கான விஷயம். நிர்ஜல் ரக்தேகே கானாபி நகி காத்தே தோ பானிபி நகி பீத்தே. சில பேர் தண்ணி குடிக்கிறது இல்லை, சாப்பாடு சாப்பிட்றது இல்லை, தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறாங்க விரதம்ங்கிற பெயரில். அகர் பக்தி மார்க்குமே பிராப்து ஹோத்தி பி ஹே தோ அல்பகால்கி. ஒருவேளை பக்தி மார்க்கத்தில் அதுக்கெல்லாம் பலன் கிடைத்திருந்தாலும் கூட அது அற்ப காலத்துக்குத்தான். இங்கேயோ குழந்தைங்க உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் நாம் ரொம்ப அலைந்து திரிந்து ரொம்ப சோர்ந்தும் போயிட்டோம். ஞான மார்க்கம் சுகத்தின் மார்க்கம். तुम जान गए हो हम सुख का वर्षा बाप से ले रहे हैं. பக்தியில் தான் சிரமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, கஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஞானம் என்றாலே அது சுகத்தின் மார்க்கம். உங்களுக்கு தெரியும், நாம சுகத்திற்கான ஆஸ்தியை தந்தையிடமிருந்து எடுத்து கொண்டு இருக்கிறோம். பக்தி மார்க்கத்திலேயும் ஒருவரை நினைவு செய்ய வேண்டும், ஒருவரை பூஜை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அது அவ்விபச்சாரி பூஜை என்று அழைக்கப்படுகிறது. அதுவும் சிறந்தது. பக்தியில் கூட ஒருத்தரையே பூஜை செய்து ஒருத்தரையே வழிபட்டு நினைவு செய்தால் அது சிறந்த பக்தி, கலப்படமில்லாத மாசற்ற பக்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. பக்தி கூட முதல்ல அப்படித்தான் இருந்தது, பிறகுதான் மாறுது. சதோ ரஜோ தமோ என்று பக்தி கீழே வருகிறது. எல்லாவற்றை விட உயர்ந்ததிலும் உயர்ந்த சதோகுண பக்தி என்பது சிவபாபாவினுடைய பக்தி. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பிடிச்சா புளியும் கொம்பு, கும்பிட்டா பரமசிவம் அப்படிம்பாங்க. அதாவது நான் எதை செஞ்சாலும் அதை மிக உச்சத்தில் தான் செய்வேன். பிடிச்சா எந்த கொப்பை தான் பிடிப்பேன், புளியங்கொப்பை தான் பிடிப்பேன். மற்ற கொப்பெல்லாம் சாதாரண கொப்பாமா, புளியங்கொப்பு ரொம்ப உசந்ததாமா. கும்பிடுறத உடையாது. ஓஹோ, அதனால் பிடிச்சா புளியங்கொம்பு, கும்பிட்டா பரமசிவம். 1000 சாமி இருக்கலாம், சுத்து சாமி சுற்றி இருக்கிறது. ஆனால் நான் கும்பிட்டா யாரை தான் கும்பிடுவேன் சொல்லுவாங்க, நான் நேராக கலெக்டர் தான் பார்ப்பேன், ஒன்றாலாம் என்னால் பேச முடியாது, எதுக்கு பியூன்ட்டா வாட்ச்மேன்ட்டெல்லாம் வாக்குவாதம் பண்ணிட்டேன், நான் கலெக்டர்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கும்பிட்டா பரமசிவம், பிடிச்சா புளியங்கொப்பு. பாபா கூட சொல்கிறாங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்த சதோகுண பக்திங்கிறது என்ன பக்தினா சிவபாபாவினுடைய பக்தி. சிவபாபாவை நாம் செய்த பக்தி. சிவபாபா தான் வந்து எல்லா குழந்தைகளையும் சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுகிறார். जो सबसे जास्ती बच्चों की सेवा करते पावन बनाते उनको पुकारती भी है. அவர் தான் எல்லாரை விட அதிகம் குழந்தைங்களுக்கு சேவா பண்ணுறார், தூய்மை ஆக்குகிறார். அவரைத்தான் அதனால் கூப்பிடவும் செய்கிறோம். பிறகு என்ன சொல்லிட்டோம், அவர் கல்லில் இருக்கிறார், முள்ளில் இருக்கிறார். அப்போ இது அவருக்கு நிந்தனை செய்தது போல் ஆயிடும் இல்லையா. குழந்தைங்களாகிய உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை மூலமாக ராஜ்ய பாக்கியம் கிடைத்திருந்தது. அவசியம் மீண்டும் அது கிடைக்கத்தான் வேண்டும். நீங்கள் ஞானம் தனி என்றும் பக்தி தனி என்றும் புரிஞ்சிட்டீங்க. முதலே பாபா சொல்லிட்டார் இல்லையா, பக்தி மார்க்கம்னா துக்கத்தின் மார்க்கம், ஞான மார்க்கம்னா அது சுகத்தின் மார்க்கம். பக்தினா கேட்கறது, ஞானம்னா புரிஞ்சுக்கிறது. ராமராஜ்யம் ராவணராஜ்யம் எப்படி நடைபெறுகிறது, இதையும் நீங்கள் நம்பர்வார் புருஷார்த்தம் அனுசாரம் புரிந்து கொள்கிறீர்கள். ஆகவே நோட்டீஸ்லாம் நீங்கள் அடிச்சிட்ருக்கிறீங்க. ஏன்னா மனிதர்களுக்கு உண்மையை புரிய வைக்கவும் வேண்டும் இல்லையா.
துமாரா சப் குச் ஹை சச், உங்களுடைய அத்தனையுமே சத்தியமானது. பச்சோம் கோ சர்வீஸ் கர்னி சாகியே, குழந்தைங்க சேவை செய்ய வேண்டும். சர்வீஸ் தோ பகூத் ஹே, சேவையோ நிறைய இருக்குது. யஹ் பேஜ் ஹி கித்னா அச்சா ஹே, சர்வீஸ் கேலியே, இந்த பேட்ஜ் கூட எவ்வளவு நல்ல ஒரு பொருள் சேவைக்காக. சப்சே படா சாஸ்திர ஹே யஹ் பேட்ஜ், எல்லாவற்றை விட பெரிய சாஸ்திரம். கீதை, ராமாயணம், மகாபாரதம், சிவபுராணம் எத்தனையோ வச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் பாபா சொல்கிறார், அந்த எல்லா சாஸ்திரத்தை விட பெரிய சாஸ்திரம் என்னது? நம்ம போட்டிருக்கிற பேட்ஜ் அப்படின்றார். இதுக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடலாம். எல்லாவற்றை விட பெரிய சாஸ்திரம் பேட்ஜ். இப்பொழுது இது ஞானத்துக்கான விஷயம். இதை நாம் புரிய வைக்க வேண்டும். யஹ் யாதுக்கு யாத்ரா அலகுகே, இந்த நினைவு யாத்திரை தனித்துவமானது. இதற்கு அஜாப் ஜாப் என்று சொல்லப்படுகிறது. ஜபம்னா உச்சரிக்கிறது, முருகா முருகா, கந்தா கந்தா, சிவா சிவா, ராமா ராமா, இதுக்கு பேர் என்னது? ஜபம். அஜாப் ஜாப், அந்த ஜபங்களை கடந்த ஒரு ஜபம். ஜபம் இல்லை, ஆனாலும் அது ஒரு ஜபம்தான். நாம் வாயாலேயோ மனசாலேயோ முணுமுணுக்க போகிறதில்ல, நினைவில் கரைஞ்சி போகிறோம். இதுக்கு என்ன சொல்லப்படுகிறது? அஜாப். இது பக்தியிலே இந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நினைச்சா உச்சரிச்சா அதுக்கு பேர் ஜபம். அதில் அந்த வெறும் வார்த்தையை பெயரை உச்சரிக்காமல் அந்த உருகி கரைஞ்சி போயிருந்தால் அதுக்கு பேர் என்னது? அஜாப். ஆனாலும் அங்கேயும் தொடர்ந்து நினைவு இருக்குது. ஆனால் வார்த்தைகளாக இல்லை, ராமா ராமா, முருகா முருகான்னு சொல்லலை. அந்த நினைவில், அவர் நினைவிலேயே உருகி போயிருக்கிறது. நம்முடையது ஜபம் இல்லை, அஜாப் ஜாப், ஜபத்தை கடந்திருப்பது. பாபாவே சொல்லுவார், கையில் மாலையை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு நீங்கள் பாபா பாபான்னு என்ன பண்ணுறதில்ல சொல்கிறார். கையில் ஒரு மாலையை வச்சுக்கிட்டு பாபா பாபான்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னவாயிடும்? ஜபம் ஆயிடும். ஆனால் எல்லா வேலையும் செய்துட்டு பாபாவுடைய அன்பில் மூழ்கி கரைஞ்சி இருக்கிறோம், ஆனந்தத்தில் திளைச்சிருக்கிறோன்னு அதுக்கு பேர் என்ன? அஜாப் ஜாப். உள்ளுக்குள்ளே நினைவு ஓடிட்டு இருக்குது, ஆனால் வெறும் வார்த்தையாக உச்சரிப்பு அங்கே கிடையாது. ஜப்னா குச் நஹிகே. பாபா கூட சில நேரம் சொல்லுவார், உங்களுக்கு உங்கள் அப்பாவை பிடிக்கும் லௌகிகத்தில்னா அப்பா அப்பா அப்பான்னா சொல்லிட்டு இருக்க போகிறீங்க. ஆனால் உங்கள் அப்பாவை நினச்சி நீங்கள் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கலாம். அவர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கிறார், அவருடைய குணம் என்ன. அப்போது அந்த நினைவில் லயிச்சு இருக்கிறீங்க. ஆனால் அப்பா அப்பான்னு என்ன பண்ணிட்டு இருக்கல, சொல்லிட்டு இருக்கல. பாபாவும் சொல்கிறார், இங்கு ஜபிப்பது ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் சிவசிவா என கூற வேண்டாம். உள்ளுக்குள்ளே கூட நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னவா மாறிடும்? ஜபம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வந்துடும். சிரப் பாப்கு யாது கர்னாகே, பாபாவை நினைவு செய்தால் மட்டுமே போதும். இதையோ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. சிவ பாபா அப்பா, நம்ம ஆத்மாக்கள் அவருடைய குழந்தைங்க. அவர்தான் முன்னால் வந்து சொல்கிறார், நான் பதித்த பாவனன், நான் கல்ப கல்பம் வருகிறேன் பாவனமாக்குவதற்காக. தேகம் முதற்கொண்டு தேகத்தின் அத்தனை சம்பந்தங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். முஜு அப்பனே பாப்புக்கோ யாது கரோ தோ தும் பாவன் பன் ஜாயேங்கே, தந்தையாகி என்னை நீங்கள் நினைவு செய்தால் தூய்மை ஆகிவிடுவீர்கள். மேரா பார்த்திகி, என்னுடைய கதாபாத்திரமே என்னது? பதீத்தமானவர்களை பாவனம் ஆக்குதல். இது புத்திக்கான யோகம். அதாவது பாபாவோடு நம்முடைய நட்பை, உறவை இணைத்து கொள்ளுதல். சங்கு சே ரங்கு லக்தாகே, நீங்கள் யாரோடு சேர்ந்திருக்கிறீங்களோ சேர்ந்திருப்பதால் நிறம் படிகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல நட்பு நட்சத்திரத்திற்கு உயர்த்தும், தீய நட்பு பாதாளத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். தந்தையோடு புத்தி தொடர்பை இணைப்பதால் நீங்கள் கரை சேர்ந்து விடுகிறீர்கள். அது இப்போ நடக்குது. பிறகு சத்தியுகத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போது இங்கே சத்தியமான சங்கமிகத்தில் தான் கிடைக்குது. அதனால் சங்கமிகத்தில் மட்டும்தான் பாபா நம்மை நட்சத்திர ரேஞ்சுக்கு என்ன பண்ணுறார்? உயர்த்துகிறார். உலகத்தில் கூட பெரிய ஆட்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பெரிய ஸ்டார்னால் என்ன, அவங்களுடைய உயரம் ரொம்ப ஜாஸ்தி. என்ன, கண்ணுக்கு தெரிஞ்ச உயரத்தில் இருக்கிறது நட்சத்திரம் தான். அப்போது நல்ல நட்பு உங்களை நட்சத்திரமாக ஆக்கி விடுகிறது.
பாபா சொல்றாங்க, அதற்கான அர்த்தம் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியவில்லை, புரியவும் இல்லை. நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, நம்முடைய ஆத்மா பதீத்தமா இருக்குது, அது பாவனமான தந்தையோடு தன்னை இணைத்து கொள்வதால் தன்னை பாவனம் ஆக்கி கொள்கிறது. ஆத்மா பரமாத்ம தந்தையை நினைவு செய்ய வேண்டி இருக்கிறது. எப்போ ஆத்மா தூய்மையாகிடுமோ அப்போ சரீரமும் நமக்கு பவித்திரமாக கிடைக்கும், உண்மையான தங்கமாக ஆகிடும். இது நினைவுக்கான யாத்திரை. யோக அக்னி மூலம் விகர்மம் பஸ்பமாகுகிறது. ஆத்மாவில் படிந்துள்ள கரை துரு நீங்கி விடுகிறது. நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, சத்யுகத்து புது உலகத்தில் நாம் பவித்திரமான சம்பூர்ணமான நிர்விகாரிகளாக இருந்தோம். 16 கலை சம்பூர்ணமாகவும் இருந்தோம். இப்பொழுதோ எந்த கலையுமே இல்லை. இதற்கு ராகு கிரகணம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. முழு உலகமும் குறிப்பாக பாரதம் ராகு கிரகணத்தால் பிடிக்கப்பட்டு இருக்கிறது. சரீரமும் கருப்பாயிடுச்சு. ஜோ குச் தும் இன் ஆங்கோ சே தேக்தே ஹோ சப் காலே என்ன இந்த கண்ணால் பார்க்கிறீங்களோ எல்லாமே கருப்பு தான்றார். வெள்ளை கண்ணுக்கு தெரியுது. ஆனா பாபா என்ன சொல்றாரு, என்ன இது நல்ல வெள்ளையே இல்லைன்றார். இது உண்மையான பியூரான ஒயிட்டு கிடையாது. இந்த கண்ணால் பார்க்கறது எல்லாமே இந்த கலியுகத்தில் இப்போ என்னதுதான், கருப்பு தான் அப்படின்றார். கருப்பு மீன்ஸ் அது அழுக்கு ஆகிடுச்சு. அதனால தான் பாபா சொல்றார், பார்த்தும் பார்க்காம இருங்க. ஜோ குச் தும் இன் ஆங்கோசே தேக்தே ஹோ சப் காலே, எதை நீங்க இந்த கண்ணால பார்க்குறீங்களோ எல்லாமே கருப்பு தான். யதா ராஜா ராணி ததா பிரஜா, ராஜா ராணியை போலவே பிரஜைகளும். ஷியாம் சுந்தர் என்பதற்கான அர்த்தத்தையும் யாரும் புரிஞ்சுக்கல. எத்தனை பெயர்கள் மனிதர்களுக்கு வைக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது தந்தை அர்த்தம் புரிய வைக்கிறார். ஷியாம் சுந்தர் பேரு நமக்கு புழக்கத்தில் இருந்துச்சு. ஷியாம்னா என்ன, எதனால் ஷியாம்னு கிருஷ்ணருக்கு சொன்னோம், எதனால் அவரையே சுந்தர்னு சொல்கிறோம், அர்த்தம் தெரியாமல் வார்த்தைகளை சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பாபா நமக்கு அர்த்தம் புரிய வைக்கிறார். பக்தியினுடைய பாட்டு கூட ஞானத்துக்கு வந்த பிறகுதான் புரிய ஆரம்பிச்சது. பக்தியில் சும்மா பாடணும், ஒப்பிச்சோம், அவ்வளோதான். இப்போ தான் இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதா அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். பாபா சொல்கிறார், பாபா அர்த்தம் புரிய வைக்கிறார். தும்ஹி பகலே சுந்தர் ஃபிர் ஷியாம் பன்தே ஹோ, நீங்கள் தான் முதல்ல அழகாக இருந்தீங்க, பிறகு ஷியாம் கருப்பா ஆகிடுறீங்க. ज्ञान चिता पर बैठने से तुम सुंदर बन जाते हो, ஞான சிதையில் அமருவதால் நீங்கள் அழகாகிடுறீங்க. फिर भी यह बनना है श्याम से सुंदर, सुंदर से श्याम, இருந்தாலும் ஞானத்தினால நம்ம சுந்தரம் ஆகிடுறோம். இருந்தாலும் அடுத்தது யுகங்கள் மாறும்போது நாம் ஷியாம் ஆகத்தான் வேணும். பிறகு ஷியாமிலிருந்து என்னவாயிடுவோம், சுந்தர் ஆகிடுவோம். அழகிலிருந்து கருப்பு, கருப்பிலிருந்து மீண்டும் அழகு. இதற்கான அர்த்தத்தை பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். நாம் ஆத்மாக்கள் ஒரு தந்தையைத்தான் நினைவு செய்கிறோம். புத்தியில் நமக்கு இது விட்டது. என்ன வந்துடுச்சாமா, ஹம் பிந்திகே, நான் யாரு, புள்ளி. புத்தியில் இது நமக்கு வந்துடுச்சு, நான் புள்ளி தான். எப்போ நான் புள்ளின்னு புரிஞ்சுக்கிறேனோ அப்போ நமக்கு இந்த ட்ராமா ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிச்சிடும். நான் சரீரம் நினைக்கும் போது தான், நான் கதாபாத்திரம்னு நினைக்கும் போது தான் இந்த கதாபாத்திரத்துக்கு நேர்றதுனால நான் பாதிக்கப்படுறேன். நான் புள்ளின்னு உணரும் பொழுது இந்த புள்ளியை எதுவுமே என்ன பண்ண முடியாது, டச் பண்ணவே. நான் புள்ளியாக இருக்கும்போது நீங்கள் என்னை திட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திட்டுதல் என்னை என்ன பண்ணவே செய்யாது, டச் செய்யாது. நான் இந்த உருவமாக என்னைய உணர்ந்துட்டுருக்கிறேன், இந்த கதாபாத்திரமாக நான் என்னை நினச்சிட்ருக்கிறேன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு அதை டச் ஆகும். பாபா சொல்கிறார், நீங்கள் புள்ளியாக இருக்கிறீங்க, நான் புள்ளி தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இதற்குத்தான் ஆத்ம ரியலைசேஷன் என்று சொல்லப்படுகிறது. இதுக்குத்தான் என்ன நடந்தாலும் நான் புள்ளி. இதை நம்ம உள்நோக்கு முகம் அப்படின்னு சொல்லலாம். பாபா அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்வார், அந்தர்முகி சதாசுகி. நான் என்ன பண்ணாலும் நான் புள்ளி,
நான் என்ன பார்த்தாலும் நான் புள்ளி, நான் என்ன சாப்பிட்டாலும் நான் புள்ளி, நான் என்ன கேட்டாலும் நான் புள்ளி. புள்ளிங்கிற உணர்வு இருக்க இருக்க நம்ம புள்ளியான பாபாவோட சேர்ந்திருப்போம். அது நமக்கு எதை கொடுத்துட்டே இருக்கும்? சதா சுகியாக இருக்கும். புள்ளி இல்லை அப்படிங்கிறது, புள்ளி உணர்வு மறந்துடுச்சின்னா நமக்கு எல்லாமே கஷ்டப்படும். ஒரு 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 குழந்தை ஒரு சர்க்கஸ் கம்பெனிக்கு போகுது, அப்பாவோட கை பிடிச்சிட்டு போகுதுன்னா அது சிங்கம் பார்க்கும், புலி பார்க்கும், ஆடு பார்க்கும், மாடு பார்க்கும், ஒட்டகம் பார்க்கும், எல்லாத்தையும் ரசித்து பார்க்கும். அப்பாவை தொலைச்சிடுச்சுன்னா யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும். குட்டி நாயை பார்த்தா கூட நமக்கு என்னவாக இருக்கும்? பயமாக இருக்கும். அதே சர்க்கஸில் அப்பா கையை பிடிச்சிட்டு அது புலியை பார்த்துச்சு, சந்தோஷமாக பார்த்துச்சு. பாபா கூட சொல்கிறார், நீங்கள் புள்ளியாக இருந்தால் புள்ளியான பாபா கூட இருப்பார். புள்ளியான பாபா கூட இருந்தால் அவர் சொன்ன புள்ளி ஞாபகத்துக்கு வரும். புள்ளின்னா என்ன? ட்ராமா. அப்போ இந்த ட்ராமா நமக்கு என்னவா தெரியும்? சுகமாக தெரியும். புள்ளி மறந்துடுச்சு அப்படின்னா பாபா மறைஞ்சிருவார், ஞானம் மறைஞ்சிரும், எல்லாமே என்னவா தெரியும்? துக்கமாக தெரியும். பாபா சொல்கிறாங்க, இப்போது நீங்கள் புள்ளி ஆகிட்டீங்க. இதுக்குத்தான் ஆத்மா ரியலைசேஷன் என்று சொல்லப்படுகிறது. फिर देखने के लिए இன்சைட், அதை பார்க்கறதுக்கு ஒரு இன்சைட் வேணும் அப்படின்றார். உள் பார்வை வேணும். நான் புள்ளி தான் அப்படின்னு பார்க்கணும். நான் உங்களையும் ஆத்மான்னு பார்க்கறதுக்கும் எனக்கு உள் கண் இருக்கணும். அதாவது 3வது கண்ணுன்னு சொல்கிறாங்க பக்தியில் இல்லையா? நமக்கு புத்தின்னு கூட சொல்லலாம். நான் புத்தி மூலமாக உங்களை பார்த்தா நீங்கள் புள்ளி, நீங்கள் உங்களுடைய கதாபாத்திரத்தை நடிக்கிறீங்க. புத்தி இல்லாமல் பார்த்தா கொஸ்டின் வந்துடும். பாபா கூட சீசன் 1 சொல்கிறார் சிம்பிளாக, கோபத்தை எனக்கு கொடுத்துருங்க, கோபம் எதனால் வருது அதெல்லாம் லிஸ்ட்டு கொடுக்குறார் பாபா. நீங்கள் இன்சைட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, உள் பார்வையோடு பார்க்குறீங்க அப்படின்னா, நான் புள்ளி நீங்கள் புள்ளின்னு பார்த்தா அங்கே கோபத்துக்கோ வருத்தத்துக்கோ பயத்துக்கோ எதுக்குமே நெகட்டிவுக்கு அவசியம் இல்லை. ஏக தோகை சமஜ்னேக்கி பார்த்தே, இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பாபா புரிய வைக்கிறார். இருந்தாலும் நாம் என்ன பண்ணணும்? அதை சிந்தித்து புரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறதுனாலேயே நமக்கு புரிஞ்சிட போகிறதில்ல. நாமளும் கொஞ்சம் என்ன பண்ணணும்? சிந்தனை பண்ணி. அப்படின்னா என்ன? உள்நோக்கு முகம்னா என்ன? ஒரு அரை மணி நேரம் உள்நோக்கு முகமாக இருந்து பார்ப்போமா? இருந்து பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து அப்புறம் புரிஞ்சுக்கலாம். கேட்கறதுனால அது என்ன பண்ண போகிறதில்ல. லட்டு இனிக்கும்னு கேட்கலாம், சொல்லலாம். ஆனால் அதை என்ன பண்ணி பார்க்கணும்? டேஸ்ட்டு பண்ணி பார்க்கணும், சாப்பிடணும். அது மாதிரி இப்போ பாபா இன்சைட் அப்படின்றார், உள்நோக்கு முகம். இந்த இன்சைட்டுங்கிறது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த உள்நோக்கு முகத்தில் இருந்தால் தான் நம்ம எதை பார்க்க முடியும்? புள்ளி பார்க்க முடியும். சரீரத்துக்குள்ளே ஆத்மா புள்ளியாக இருக்குது, இது ஒரு புள்ளி. என்ன நடந்தாலும் ட்ராமான்னு பார்த்தா அது ஒரு புள்ளி. அதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன வேணும்? இன்சைட், உள்நோக்கு முகம். ஆத்மாக்கோ சமஜ்னாகே, ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை வருஷம் கழிச்சு சொல்கிறார் பாபா. அப்போனா நம்ம இன்னும் என்ன பண்ண வேண்டியிருக்குது? ஒரு காலேஜ் பசங்களுக்கு ABCDன்னு வாத்தியார் போர்டில் எழுதுனா எப்படி இருக்கும்? பசங்களுக்கு கடுப்பாகும். சார் நாங்கள் எங்கே இருக்கோம், நீங்கள் என்ன கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்கன்னு. கிட்டத்தட்ட நம்ம ரேஞ்ச் இப்போ அப்படி இருக்குது. பாபா சொல்கிறார், ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மாயா உலகம் நம்மளை ஈஸியாக ஆத்மாங்கிறத மறக்க வச்சிரும். மே ஆத்மாகும் எக மேரா சரீரகே, நான் ஆத்மா, இது என்னோட சரீரம், நான் இங்கே சரீரத்தில் கதாபாத்திரம் நடிக்கிறேன். முதல்ல நான் வர்றேன் ட்ராமா பிளான் அனுசாரமாக. ஆத்மாயே தோ சப் ஹே, கோயிமே பார்ட்டு கித்தனா கோயிமே கித்தனா. இங்கே இருக்கிற எல்லாருமே ஆத்மா தான். சில பேருக்கு பார்ட்டு நிறைய இருக்கலாம், சில பேருக்கு பார்ட்டு கம்மியாக இருக்கலாம். ஏக படா பாரி பேகத்துக்கா நாடகே, இது ரொம்ப பெரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். இதில் நம்பர் வார் எப்படி வர்றோம், எப்படி நடிக்கிறோம், இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும்னு சொல்லியே கற்றுக் கொடுக்குறார். புரிஞ்சுக்கோங்கன்னு கூட சொல்லலை, இதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? புரிஞ்சிருக்கிறீங்க. முதல்ல தேவி தேவதா குலம் இருக்கிறது. இந்த ஞானமும் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது, இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில். பிறகு இது எதுவுமே நினைவில் இருக்காது. பாபா அவரே கூறுகிறார், இந்த ஞானம் மறைந்து விடுகிறது.
யாருக்குமே இது தெரியவில்லை, தேவி தேவதா தர்மம் எப்படி ஸ்தாபனை ஆனது என்று. சித்திரங்கள் என்னமோ இருக்கின்றன, அதாவது சாமி கோயில் சிலை எல்லாமே இருக்குது. ஆனால் இவர்கள் எப்போ வந்தாங்க, இவர்கள் தர்மம் எப்படி ஸ்தாபனையானது யாருக்கும் தெரியல. உங்களுக்கு, குழந்தைங்களாகிய உங்களுக்கு தெரியுது. பிறகு நீங்கள் மற்றவர்களை தனக்கு சமம் ஆக்குகிறீர்கள். பகுத் ஹோ ஜாயேங்கே. தோ இங்கே நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அவசியம் லவுடு ஸ்பீக்கரும் வைக்கணும். ஏதாவது யுக்திகள், வழிமுறைகளை உருவாக்கவும் செய்வோம். பெரிய பெரிய ஹால் கூட நமக்கு தேவைப்படும். எப்படி கல்பத்துக்கு முன்னால என்ன செயல்கள் நடந்திருந்தனவோ அவைகள் மீண்டும் நடைபெறும். இது எல்லாம் புரிய வருகிறது. குழந்தைங்க வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பார்கள், எண்ணிக்கையிலையும் சரி முயற்சியிலையும் சரி. பாபா புரிய வைத்திருந்தார். திருமணத்திற்காக ஹால்லாம் கட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் போய் புரிய வைங்க. யகாம்பி ஷாதி கேலியே தர்மசாலா ஆதி பனா ரகேகேனா. இங்கே கூட திருமணத்திற்காக தர்மசாலையெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் போய் என்ன பண்ணுங்க, புரிய வைங்க அப்படின்றார். கொய் அப்பனே குலுக்கே ஹே தோ ஜட்டு சமஜி ஜாத்தே ஹே. யாராவது நம்ம குலத்தை சேர்ந்திருந்தவங்களா இருந்தா உடனடியாக புரிஞ்சுப்பாங்க. யார் இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் இல்லையோ அவர்கள் தடை ஏற்படுத்துவார்கள். யார் இந்த குலத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இவங்க சொல்றது சத்தியம்தான். யார் இந்த தர்மத்தை சேர்ந்திருக்கவில்லையோ அவர்கள் சண்டையிடுவார்கள். ககைங்கே எகத்தோ ரசம் சலி ஆரகிகே. அவங்கள்ட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் காலகாலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு பழக்கம். அதாவது கல்யாணம் மண்டபம் கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் ஞானம் சொல்லணும். அப்படின்னா என்ன, தூய்மையான உலகம் உருவாகணும், தூய்மையாக இருக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு போய் சொன்னால் சிலர் சண்டை போடுவாங்க, சிலர் ஏற்றுப்பாங்க, சிலர் சொல்லுவாங்க இது காலகாலமாக நடந்துட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பொழுது அப்பவித்திர இல்லற மார்க்கம் இருக்கிறது. மீண்டும் தந்தை தூய்மையாக்க வந்திருக்கிறார். நீங்கள் தூய்மையில் தான் ஜோர் கொடுக்கின்றீங்க, அழுத்தம் கொடுக்குறீங்க, ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. இஸ்லியே கித்தனை விகன்படுத்தேங்க. அதனால தான் எவ்வளவு தடைகள் ஏற்படுது. ஆகாங்கா இன்கோ உன்கா கித்தனா மானுகே. ஏற்கனவே பாபா சொல்லியிருக்கிறார். ஒரு சாமியார் சன்னியாசி இருக்கிறாரு, ஆகாங்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கெல்லாம் எடைக்கு எடை வைரம்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு எவ்வளவு எண்ணிக்கையில் சிஷ்யர்கள் இருக்கிறாங்க, அவருக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது. பாபா சொல்கிறார், அந்த ஆகாங்கா அப்படிங்கிறவருக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது, போப்புக்கு கூட எவ்வளோ மரியாதை இருக்குது. நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. போப்பு என்ன செய்கிறார், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். என்ன சர்ச்சில் மெயின் டியூட்டியே என்னவா இருக்குது, கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது ரொம்ப கல்யாணங்கள் நடக்குது. அப்போது போப்பு கையால் அந்த காப்பு கட்டிக்கிட்டாங்க அல்லது மோதிரம் போட வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பெருமைக்கான கௌரவத்துக்கான விஷயமா நினைக்கிறாங்க. மகாத்மாக்களை கூட கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க. அதாவது ஊர் உலகத்தில் மகாத்மான்னு பேர் வாங்கின பெரிய மனுஷங்களை எல்லாம் கூட என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க. இன்றைய காலத்தில் திருமண நிச்சயமும் செய்ய வைக்கிறாங்க. பாபா சொல்றார், பாப் ககத்தேகே. பாபா என்ன சொல்றார், காம் மகா சத்ரு. காமம் அந்த ஏரியாவுக்கே போவாதீங்கன்றார். பெரியவங்களா இருந்தால் நீங்கள் போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், வரலாம். குமாரர்களுக்கெல்லாம் அங்கே போகிறதுக்கு அனுமதியே இல்லை. பாபா சொல்றார், பாபா கூறுகிறார், காமம் மகா சத்ரு. यह ஆர்டினன்ஸ் நிக்கால்னா மாசிகா கர் நகிகே. இப்படி ஒரு கட்டளை இடுவது என்பது சின்ன விஷயம் இல்லை. இந்த விகார உலகத்தில் போயிட்டு விகாரம்தான் உங்களுக்கு எதிரின்னு சொல்கிறது, இப்படி ஒரு கட்டளை பிறப்பிப்பது சித்தி வீட்டுக்கான விஷயம் இல்லை. இதில் புரிய வைப்பதற்கு ரொம்ப யுக்தி வேண்டும். வரும் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வார்கள். ஆதி சனாதன ஹிந்து தர்மத்தினை சேர்ந்தவர்கள் யாரோ அவர்களுக்கு புரிய வையுங்கள், அவர்கள் உடனடியாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது, மற்றபடி ஹிந்து இல்லை. முதல்ல ஆரம்பத்தில்
ஹிந்து இல்லை, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. எப்படி நீங்கள் தந்தை மூலம் புரிந்து கொண்டீர்களோ அப்படி மற்றவர்களும் புரிந்து கொண்டு வளர்ச்சியை பெறுவார்கள். அதாவது எண்ணிக்கையில் நிறைய கூடுவாங்க. இதுவும் கூட உங்களுக்கு பக்கா நிச்சயம் இருக்கிறது. இந்த ஞானம் நாற்று நடப்படுவது போல நடப்படுகிறது. நிறைய பேர் வருவாங்க, நீங்க தந்தையின் ஸ்ரீமத் படி இந்த தேவதை ஆகிறீங்க, இவர்களோ புது உலகத்தில் இருப்பவர்கள். முதல்ல உங்களுக்கும் கூட கொஞ்சமும் புரியாமல் இருந்தது. பாபா சங்கமிகத்தில் வந்து நம்ம எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் அப்படிங்கிறது புரியாமல் இருந்தது. ஜராபி பத்தா நகிதா, கொஞ்சம் கூட இந்த விஷயங்கள் எதுவும் புரியாமத்தான் இருந்தது. இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. உண்மையிலும் ஒரு உண்மையான புருஷோத்தம சங்கம யுகம் என்று இதற்கு சொல்லப்படுகிறது. இந்த உறுதிமொழி பத்திரம்லாம் எழுதி கொடுப்போம்ல அடிக்கடி, அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். பரமாத்மா சிவன் வந்து பிரம்மா சரீரத்தில் இந்த சங்கமயுகத்தில் வந்து ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்பதில் எங்களுக்கு 100% என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. இந்த வார்த்தை எல்லா உறுதிமொழி பத்திரத்திலும் இருக்கணும். பரமாத்மா வந்திருக்கிறார், இது சங்கமயுகம், ஒரு பிரம்மா சரீரத்தில் வந்து தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாருங்கிறதுல எங்களுக்கு 100% என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை இருந்தால் தான் மற்ற எல்லாமே வேலை செய்யும். ஹம் புருஷோத்தம் பன்றகேகே, அது மட்டுமா, நாங்களும் இப்போ என்னவாயிட்டு இருக்கிறோம்? புருஷோத்தமர்கள் ஆகி கொண்டிருக்கிறோம். அப்போ ஜித்தனா புருஷார்த்த கரைங்க உத்தனா பண்ணீங்க. இப்போ எவ்வளோ புருஷார்த்தம் பண்ணுவோமோ அவ்வளோ உயர்ந்த பதவி அடைவோம். ஹரேக்குக்கோ அப்பனே தில்சே பூச்சினாக, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இதயத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஸ்கூலில் எந்த சப்ஜெக்டில் நாம் கொஞ்சம் கச்சாவாக இருக்கிறோம், அதாவது திறமை இல்லாதவராக இருக்கிறோம், அப்போ புரிஞ்சிக்க முடியும், ஆகா இந்த சப்ஜெக்டில் நம்ம ரொம்ப மார்க்கு கம்மி, ஒருவேளை ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு அங்கே ஸ்கூலில் தெரியும். இதுவும் கூட பாடசாலை, பள்ளிக்கூடம், கீதா பாடசாலை ரொம்ப புகழ்பெற்றது. ஃபிர் உனக்கா நாம் தோடா தோடா ஃபிராதியாக, பிறகு அதனுடைய பெயரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு விட்டது. முந்திலாம் கீதா பாடசாலைன்னு இருந்துச்சு, இப்போ அதனுடைய பெயர்கள் மாற்றப்பட்டு இருக்கின்றன. லௌகிகத்தில் பக்தியில் சொல்கிறார் பாபா, நீங்கள் எழுதுறீங்க உண்மை கீதையும் பொய் கீதையும் அப்படின்னு. அப்படி எழுதுனா சண்டைக்கு வந்துடுவாங்க, அவங்க தொந்தரவு அடைஞ்சிருவாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறார், இஸ்மே டர்னேக்கி பாத்து நகி, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்ட்டார். பொய்னா பொய் தான், உண்மைன்னா உண்மை தான். பொய்யை நாங்கள் பொய்ன்னு தான் சொல்லுவோம், உண்மையை உண்மைன்னு தான் யுக்தியாக சொல்லணும். யாரையும் தொந்தரவடைய வைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், பயப்பட. ஒரு டாக்டர் டவால்னு ஆப்ரேஷன் பண்ணிட மாட்டார், ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும்னு கண்டிஷன் போட்டுருவார். ஆனால் அதுக்கு முன்னால் ப்ரெஷரை சரியாக கொண்டு வந்து, சுகரை சரியாக கொண்டு வந்து, எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணிடுவார், ஆப்ரேஷன் பண்ணிடுவார். அது மாதிரி பொய்னா பொய். ஆனால் அந்த பொய்யை சொல்கிறதுக்கு கொஞ்சம் அவங்கள என்ன பண்ணணும், இது பொய்ன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் அவங்கள என்ன பண்ணணும், தயார்படுத்தணும். ஒன்றுமே இல்லாமல் டைரெக்டாக இது பொய்யான கீதைன்னு பெருமாள் கோயிலில் போய் சொன்னால் சண்டை வருமா? வராத வரும். ஆனால் நீங்கள் பக்குவமாக இந்த உண்மையை எடுத்து சொல்லலாம் படிப்படியாக. பாபா சொல்கிறார், இஸ்மே டர்னேக்கி பாத் நகி, பொய்ன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. இன்றைய காலத்தில் இது ஃபேஷன் ஆகிவிட்டது. எது? பஸ்ஸும் ஆதிக்கோ ஜலாத்தேகே ஆகு லகாத்தே ரகத்தே, பஸ்ஸுக்கெல்லாம் தீ கொளுத்தி விட்டுறாங்க. ஜிஸ்னே ஜோ சிக்காயா வகி சிக்கேகே, இதை யாரோ கற்றுக் கொடுத்தாங்க, யார் யார் என்னென்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை அப்படியே பின்பற்றிட்டு இந்த உலகமும் வந்துட்டுருக்குது. ஆகே சேபி ஜாஸ்தி சப் சீக் கயேகே, இனி வரக்கூடிய காலத்திலேயும் எல்லாரும் நிறைய கற்றுக்கிட்டாங்க. சப் பிக்கெட்டிங் ஆதி கர்த்தே ரகத்தேகே, போராட்டம், மறியல், தர்ணா, இதையெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அவர் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக எதையோ ஒன்று ஆரம்பித்து வச்சுக்க போக, காந்தி ஆரம்பித்து வச்சா தான் வச்சுப்போமே. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அது எவ்வளோ தவறாக கையாளப்படும். அவர் இருக்கிற காலத்துலேயே பஸ்ஸெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் இருக்கிற காலத்துலேயே கள்ளத்தூக்கிலாம் எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. பாபா சொல்கிறார், இதெல்லாம் செஞ்சுட்டு யாரோ ஒருத்தர் எதுக்கோ கற்றுக் கொடுக்க அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வருஷமும் இதில் நஷ்டம் ஏற்படுது. பிறகு என்ன பண்ணுது, வரியை அதிகரிக்குது. ஒரு நாள் பேங்க்கில் எல்லாருடைய கணக்கையும் அது ஓப்பன் பண்ணி எடுத்துரும். கவர்மெண்ட்டே நம்ம அக்கௌண்ட்டெல்லாம் என்ன பண்ணி விட்டுரும்,
காலி பண்ணி விட்டுடும். தானியங்கள் கூட இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குது. अनाज आदि के लिए भी जांच करते हैं कहाँ जास्ती तो नहीं रखा है. கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, யாராவது எங்கேயாவது பதுக்கி வச்சிருக்கிறாங்களா அதை கூட என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பதுக்கி வச்சா அதுவும் சட்டப்படி குற்றம் தான். தேவையான டிமாண்டை உருவாக்குறதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கள்ள மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பதுக்கி வச்சு திருப்பி கொடுக்கறது. அப்போது உங்கள் பேங்கை கவர்மெண்ட்டு பார்க்குது, நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற பொருளை கவர்மெண்ட்டு பார்க்குது. இன் சப் பாத்தோ சே தும் சூட்டே ஹுயே ஹோ. இந்த எல்லா விஷயங்களிலிருந்தும் நீங்கள் இப்பொழுது தப்பித்து விட்டீர்கள், பொழைச்சிட்டீங்க. நீங்கள் இப்போ தர்ணா பண்ண போகிறதில்ல, பதுக்கல் பண்ண போகிறது இல்லை. இதில் இதெல்லாம் நீங்கள் விடுபட்டுட்டீங்க. துமாரேலியே முக்கிய கைகி. உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னது? அவங்க தர்ணா பண்ணட்டும், ஒதுக்கி வைக்கட்டும், பதுக்கி வைக்கட்டும். நமக்கு இங்கே முக்கியமான விஷயம் என்னது? முக்கிய கைகி யாதுக்கி யாத்ரா. நம்முடைய முக்கியமான விஷயமே என்னது? நினைவு யாத்திரை. பதுக்கி வச்சுறதுனால பொழைச்சிக்கலாம், தர்ணா பண்ணுறதுனால ஜெயிச்சிடலான்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்றார், அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு உதவாது. உட்காந்து என்ன பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. நினைவு யாத்திரை தான் முக்கியம். பாபா கூறுகிறார், மேரா இன் பாத்தோ சே கோயி வாஸ்தா நகி, மேரா தோ சிறப் காமகே ராஸ்தா பத்தானா. எனக்கும் இந்த விஷயத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உலகத்தில் இவ்வளோ அட்டூழியம் அநியாயம்லாம் நடக்குது, இதெல்லாம் நீ கேட்க மாட்டேயா பாபா அப்படின்னு கேட்டால் பாபா என்ன சொல்கிறாரு, எனக்கும் இதுக்கும்லாம் சம்பந்தம் கிடையாது. என்னுடைய ஒரே ஒரு வேலை பாதை காண்பிப்பது. இதுதான் சரி, இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, அவ்வளவு சொல்லிட்டு போயிடுவார். மற்றபடி தப்பு செய்கிறவங்கள சட்டையை பிடிச்சிட்டு நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குற வேலையெல்லாம் பாபா சொல்ற, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு வேலை என்னது? பாதை சொல்லுதல். தோ துமாரே துக் சப் தூர் ஹோ ஜாயங்கே. அது மூலமாக உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி விடுகின்றன. இந்த நேரத்தில் உங்களுடைய கர்மத்தினுடைய கணக்கு வழக்குகள் முடிக்கப்படுகிறது. மிச்சம் இருக்கக்கூடியவை நோய்கள் போன்றவையாக வெளிப்படும். யோகா பண்ணி நம்ம கர்ம கணக்கை பெரும்பாலும் என்ன பண்ணிடுறோம், முடிச்சிடுறோம். இருந்தாலும் கொஞ்சம் என்னவா இருக்குது, மிஞ்சி போயிடுது. அதில் தப்பி பொழைச்ச விஷயத்தை நோய்களாக நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குது, எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. பிச்சாடிக்கே ரகே ஹுயே கர்மோ கா ஹிசாப் கிதாப் சுக்து ஹோனாகே. அப்போ கடைசியாக மிஞ்சி இருக்கக்கூடிய கர்மங்களின் கணக்கு வழக்கை முடிக்க வேண்டும். தர்ணா நகி, ஐயோ ஆகிடுச்சே அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம், பயப்பட வேண்டாம். बीमारी में भी मनुष्यों को भगवान की याद दिलाई जाती है ना. உலகத்தில் கூட நோய்கள் நேரத்தில் நீ ஆண்டவனை நினை அப்படின்னு நினைவூட்டப்படுகிறது அல்லவா. தும் ஹாஸ்பிட்டல் மேபி ஜாக்கர் நாலேஜ் தோ. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போய் என்ன பண்ணுங்க, ஞானம் கொடுங்க. பாப்கோ யாது கரோ தோ விகர்ம விநாச ஹோ ஜாயங்கே. அவங்களுக்கு என்ன சொல்லணும், நீங்கள் அப்பாவை நினைவு பண்ணுங்க, உங்களுடைய பாவ கர்மம் அழிஞ்சிடும். சிறப் இஸ் ஜனம் கி பாத் நகி. இந்த ஜென்மத்துக்கான விஷயம் மட்டும் இல்லை, எதிர்கால 21 ஜென்மத்திற்கும் பாபா கேரண்டி கொடுக்கிறார், நமக்கு ஒருபோதும் நோயே வராது. ஏக் பாப்புக்கோ யாது கர்ணேசே. ஒரு தந்தையை நினைவு செய்வதால் உங்களுடைய ஆயுளும் அதிகரிக்கும். பாரதவாசிகளினுடைய ஆயுள் நீண்டதாக இருந்தது, அவர்கள் நோயற்றவர்களாக இருந்தார்கள். இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை ஸ்ரீமத் தருகிறார். இதுக்காக சிரேஷ்டமாக்குவதற்காக. புருஷோத்தம் அக்ஷர்தோ கபிபி பூலோ நகி. பாபா சொல்றார், புருஷோத்தம் என்ற வார்த்தையை ஒருபோதுமே என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. நான் ஆத்மா புருஷோத்தமன் ஆகிட்டு இருக்கிறேன். இந்த யுகமே என்ன யுகம், புருஷோத்தம யுகம். இந்த புருஷோத்தமம் உத்தமமான ஆத்மா, இதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. கல்பம் புருஷோத்தமன் ஆகிறது யாரு, நாம தான். பாபா சொல்றார், துமிகி பந்தேகோ, நீங்க தான் உத்தம புருஷராக கல்பம் ஆகிறீங்க, இப்படி வேற யாரும் சொல்ல முடியாது. ஆகவே இப்படி சேவை நிறைய செய்ய முடியும். எங்க போய் சொல்ல முடியும், இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லுங்கன்றார்.
ஐயோ களி முத்தி போயிடுச்சே, நோய் கஷ்டத்தில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சொல்லுங்கள், இது கலியுக யுகம்லாம் இல்லை, இது சங்கம யுகம், இது புருஷோத்தம சங்கம யுகம், நம்ம ஆத்மா உத்தமம் அடைய வேண்டிய காலம், நீங்கள் இப்போ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு நீங்கள் அங்கெல்லாம் போய் சேவா பண்ணலாம். டாக்டர்கிட்ட கூட கொஞ்சம் நீங்கள் நேரம் கேட்டு அவங்களுக்கும் நீங்கள் சேவா பண்ணலாம். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் கூட நீங்கள் நிறைய சேவா பண்ணலாம். நோயாளிகளுக்கும் சொல்லுங்கள். என்ன சொல்லணுமாமா? ஹமாரா பி படா டாக்டருக்கு, எங்களை விட பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார், அவினாசி பேகத்துக்கா சர்ஜனுக்கு, அவர் அழிவில்லாத எல்லைக்கப்பாற்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர். ஹம் உன்கே பனேகே, நாங்கள் அவருடையவர் ஆகியிருக்கிறோம், அவர் மூலமாக 21 ஜென்மத்திற்கு நாங்கள் நோயற்றவர் ஆகிடுறோம். இதை ஹெல்த் மினிஸ்டருக்கும் புரிய வைங்க. ஆரோக்கியத்திற்காக இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு தலையை உடைச்சிக்கிறாங்க. உடம்பை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுறாங்க. தலையை உடைச்சிக்கிறாங்க. என்ன செய்ய சொன்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் மனிதர்கள் குறைவாக இருந்தாங்க, சாந்தி இருந்தது, சுகம் இருந்தது, பவித்திரத்தா எல்லாம் இருந்தது. முழு உலகத்திலையும் முழு உலகத்துக்கும் நீங்கள் தான் நன்மை செய்யக்கூடியவர்கள், நீங்கள் வழிகாட்டிகள், பாண்டவ சம்பிரதாயத்தினர்கள். இது யாருடைய புத்தியிலையுமே இல்லை. ஃபுட் மினிஸ்டருக்கும் நீங்கள் புரிய வைங்க. உணவுத்துறை அமைச்சர்னு இருக்கிறார், அவருக்கு போய் புரிய வைங்க. फूड मिनिस्टर को समझाओ, पगले पगले सबसे बड़ा फूड मिनिस्टर तो शिव बाबा है. அவருக்கு போய் என்ன புரிய வைக்கணுமாமா? நீ உன்னைய ஃபுட் மினிஸ்டர் நினச்சிக்காத, முத உணவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா சிவபாபா தான். உணவுத்துறை அமைச்சருக்கு போய் சொல்லணும், ஃபஸ்ட்டு உணவுத்துறை அமைச்சர் சிவபாபா. இத்தனா அனாஜி தேத்தே, அவர் அவ்வளவு உணவு பண்டங்கள் கொடுக்கிறார், தானியங்கள் கொடுக்கிறார். சொர்க்கத்தில் ஒரு பொழுதும் இல்லை என்பதே இருக்காது. அவர் உருவாக்குற உலகம் அவ்வளவு செழிப்பானது. இப்போ நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீங்க, முழு சக்கரமும் உங்கள் புத்தியில் இருக்குது. ஆகவே உங்களுக்கு சுதர்சன சக்கரதாரி என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி பாரதம் செல்வம் மிக்கதாக இருந்தது, இப்போ வறியதாக, வற்றி பாவச ஆண்டியா ஒன்றுமற்றதாக ஆகிவிட்டது. அக்கல் வாலே ஆக்கர் அக்கல் சிக்லாத்தே ரகுத்தேகே, புத்திசாலி வந்து புத்தி கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். யகுபி தும் பச்சே ஜான்தேகோ, இதையும் குழந்தைங்களாகி நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு விசேஷ நாள், மார்ச் 11. இன்றைய தினம் நம் அனைவரின் அதி சிநேகி, பாப்தாதாவினுடைய கண்ணின் மணி, தன்னுடைய உள்ளத்தில் இதய நாயகன் பாபாவை நிறைத்து கொண்டவர், பாப்தாதாவின் ரதம், சிறிய நந்தி குல்ஜார் தாதிஜி. நமக்கு தெரியும் 11 மார்ச் 2021 அவ்யக்த வதனவாசி ஆனார். இந்த டேட்டில் 3 வருஷத்துக்கு முன்னால் குல்ஜார் தாதி அவ்யக்த வதனவாசியானார். இன்றைக்கு அவருடைய புண்ணிய நினைவு தினத்தில் நாம் அனைவரும் அவருடைய விலைமதிப்பற்ற வார்த்தைகள், மகா வாக்கியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அவருடைய சிநேகம் மற்றும் பாப்தாதாவின் பாலனைக்கு ரிட்டர்ன் செய்வோம். அவர் எவ்வளோ ஸ்நேகம், குல்ஜார் தாதிட்ட எவ்வளவு அன்பு அடைஞ்சிருக்கிறோம், அவங்க மூலமாக பாப்தாதாவினுடைய பாலனை எவ்வளவு அடைஞ்சிருக்கிறோம், அதுக்கு ரிட்டர்ன் செய்வோம். இதுதான் அவருக்காக நாம் செய்யும் உண்மையான சிரத்தாஞ்சலி. ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு பூ வைக்கலாம், ஓகே தான். ஆனால் பாபா சொல்கிறாரு, இது உண்மையான சிரத்தாஞ்சலின்னு அவங்க சொன்ன வார்த்தை 2வது வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், கடைபிடிப்போம். இதுதான் நிஜமான சிரத்தாஞ்சலி. ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. 1, அப்பனி சப் ஜிம்மேவாரியும், நம்முடைய எல்லா பொறுப்புகளையும் பாபாக்கோ தேக்கர், பாபாட்ட கொடுத்துட்டு, டபுள் லைட் ரகோ, டபுள் லைட்டாக இருங்க. தோ குஷியுமே நாச்சித்தே ரகேங்க, அப்போ குஷியில் நீங்கள் ஆடிக்கிட்டே இருப்பீங்க. நம்முடைய எல்லா பொறுப்புகளையும் பாபாட்ட கொடுத்துட்டு டபுள் லைட்டாக இருங்க, அப்போ குஷியில் நீங்கள் டான்ஸ் ஆடிட்டே இருப்பீங்க. மனம் புத்தியை ஒரு தந்தையிடத்தில் ஈடுபடுத்த வேண்டும், ஏகாக்கிரதா செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான சாதனா. இதுதான் உண்மையான சாதனா. எத்தனையோ சாதனை உலகத்தில் இருக்குது, ஆனால் ஒரு பாபாட்டை ஒருமுகப்படுத்தி மனம் புத்தியை வச்சிருக்கிறது தான் உண்மையான சாதனை. 3வது பாயிண்ட், பரமாத்மா அன்பு தான் சுயநலமில்லாத அன்பு. அதற்கு ரிட்டர்னாக அவருக்கு சமமாக மட்டும் ஆகுங்கள் போதும்.
அவருடைய அன்பு மட்டும்தான் சுயநலமில்லாத அன்பு. அவர் கொடுக்குற அந்த அன்புக்கு ரிட்டர்னா அவருக்கு சமமாகுங்க, அது மட்டுமே போதும். வேற ஒன்றும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். பாபாவோடு சேர்ந்திருக்கும் அனுபவம் செய்வதற்காக மனம் புத்தியை கிளீன் மற்றும் கிளியராக வைத்துக் கொள்ளுங்கள். நான் பாபா கூட சேர்ந்து இருக்கிறேன், அப்படி இருக்கணும்னா, அதை அனுபவம் செய்யணும்னா மனம் புத்தியை கிளியர், சுத்தமாக தெளிவாக வச்சுக்கோங்க. 5வது பாயிண்ட், சர்வசக்திவான் பாபா கூட இருக்கிறார். ஆகவே சதா கொண்டாட்டத்தில் இருங்கள், குழப்பத்தில் வராதீர்கள், பயப்படாதீர்கள், உள்ளச்சோர்வு ஒருபோதும் அடையாதீர்கள். சர்வசக்திவான் பாபா கூட இருக்கிறார். ஆகவே சதா கொண்டாட்டத்தில் இருங்க, குழப்பத்தில் வராதீங்க, பயப்படாதீங்க, ஒரு பொழுதும் உள்ளச்சோர்வு அடையாதீங்க. 6, அந்துவாக ஷரீர் துவாரா சேவா கர்னே கெலியே. இந்த கடைசி வாகனமான சரீரத்தின் மூலமாக சேவா செய்கிறதுக்கு டபுள் லைட் ஆகுங்கள். பாபா பொதுவாக கடைசி வாகனம்னு எதை சொல்வார்னா ஃபரிஸ்தா சுரூபத்தை சொல்வார். இது கடைசி சரீரம், ஸ்தூல சரீரம். இதை விட்டுட்டா நமக்கு அடுத்தது என்ன கிடைக்கும்? ஒளி சரீரம். இதை விட்டுட்டு தான் போகணுன்ற அவசியம் இல்லை. இதில் இருக்கும்போதே நம்ம ஃபரிஸ்தா ரூபத்தில் என்ன பண்ண முடியும்? சேவா பண்ண முடியும். அந்த கடைசி வாகன சரீரத்தின் மூலமாக சேவா பண்ணுறதுக்கு டபுள் லைட்டாக ஆகுங்க. யாரால் மனசா சேவை பண்ண முடியும்னா, யார் டபுள் லைட்டாக இருக்கிறாங்களோ, லேசாக இருக்கிறாங்களோ அவங்க மனசா சேவா பண்ணுறாங்க. பாபாக்கோ திலுக்கா ஹால் சுனாவோ. பாபாட்ட உங்கள் இதயத்தின் நிலவரத்தை கூறுங்கள். இதயம் எப்படி இருக்குது? லப்டப்புன்னு அடிக்குதா? பாபா பாபான்னு அடிக்குதா? ஆஹா ஆகான்னு அடிக்குதா? உங்கள் இல்லைன்னா யாரையோ நினச்சிக்கிட்டு எதையோ நினச்சிக்கிட்டு இருக்குதா? பரவாயில்லை, எது நடந்தாலும் அதை யார்கிட்ட சொல்லுங்க? பாபாட்ட சொல்லு. இதயத்தின் நிலவரத்தை தந்தையிடம் கூறுங்கள். ஒரு நர்ஸு ஒரு சின்ன டாக்டர் பெரிய டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் கொடுப்பாங்க இல்லையா? டாக்டர் இதுதான் நான் பார்த்தது அப்படின்னு சொல்லி சார்ட்டை கொடுக்கணும். இந்த ரவுண்ட்ஸ் வருவாங்க டாக்டர், வரும்போது என்ன பண்ணுவாங்க, சின்ன டாக்டர் கூடவே வருவாங்க. அவங்க ஃபுல் டே அவங்க என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாங்க அந்த பேஷண்ட்டுக்கு, அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த சார்ட்டை எடுத்து காண்பிப்பாங்க பெரிய டாக்டர்கிட்ட. பெரிய டாக்டர் ஒரு பார்வை பார்த்துட்டு அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவார், ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போவார். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, தந்தைக்கு தன்னுடைய உள்ளத்தின் நிலவரத்தை கூறுங்கள். பாபா, என்னுடைய இதயம் இந்த நேரத்தில் இல்லை ரொம்ப வேகமாக அடிச்சுது, இந்த நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு, என்ன நடந்துச்சு இதயத்துக்கு, அந்த நிலவரத்தை சொல்லுங்க. நயனோமே பசாவோ. பாபாவை என்ன பண்ணுங்க, கண்ணுக்குள்ளே ஒளிச்சு வச்சுக்கோங்க, நிறைச்சி வச்சுக்கோங்க, ஐக்கியமாகி வச்சுக்கோங்க. கண்ணுக்குள்ளே பொத்தி வச்சுக்கோங்க சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப செல்லமான ஒத்த குழந்தையா இருக்குதுன்னா கண்ணுக்குள்ளே பொத்தி வச்சுப்பாங்களாம். அது மாதிரி பாபாவை என்ன பண்ணிக்கோங்க, கண்ணுக்குள்ளே நிறைச்சி வச்சுக்கோங்க. அப்போது யாரிடத்திலும் உங்கள் கண்கள் மாட்டிக்கொள்ளாது. இந்த கண்ணில் பாபா இருந்தாருன்னா இந்த கண் யார்கிட்டையுமே என்ன பண்ணாது, மாட்டிக்காது. கடைசி பாயிண்ட், 8வது பாயிண்ட், கடைசி நேரத்தில் மனசா சேவை செய்வதற்கு சர்வ சக்திகளினுடைய ஸ்டாக் சேமித்து கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் மனசா சேவை செய்கிறதுக்கு சர்வ சக்திகளினுடைய ஸ்டாக் சேமித்து வைத்து கொள்ளுங்கள். अच्छा, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கு முக்கியமான சாரம், ஒரு தந்தையை துணைவராக ஆக்கி, एक बाप को साथी बनाकर, तुम्ही से बैठूं तुम्ही से सुनूं तुम्ही से खाऊं, यह अनुभव करना. உன்னோடு அமர்வேன், நீ கூறுவதையே கேட்பேன், உன்னோடு சாப்பிடுவேன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா புள்ளி. அப்படின்னா என்ன செஞ்சாலும் அது யாரோட தான்? உன்னோடு அமர்வேன், உன்னோடு கேட்பேன், உன்னோடு சாப்பிடுவேன். இதை அனுபவம் செய்ய வேண்டும். உன்னோடுன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல குசங்கு சோடு சத்துக்கா சங்குமே ரகனா, ஆட்டோமேட்டிக்காக கெட்ட நட்பெல்லாம் என்னவாயிடும்? போயிடும். பாபா ஞானத்துக்கு வந்ததுமே நமக்கு பழைய ஃப்ரெண்டெல்லாம் போயிட்டாங்க தெரியுமா? அனுபவம் இருக்குதா? ஏன்னா அதுங்க அநேகமாக வெட்டி கதை பேசுகிறதா தான் இருக்கும். ஞானத்துக்கு முன்னால் நமக்கு இருந்த ஃப்ரெண்ட் எல்லாமே வெட்டி கதை. நம்ம எப்போ பார்த்தாலும் பாபான்னு இருக்கும்போது அவங்களாவே, நம்ம யார்ட்டையும் சண்டெல்லாம் போடலை, அவங்களாவே பேச்சை என்ன பண்ணிக்கிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. பாபா சொல்கிறார், உன்னோடு சாப்பிடுவேன், உன்னோடு பேசுவேன், உன்னோடு அமருவேன். இதை அனுபவம் செய்ய வேண்டும். தீய நட்புகளை விட்டுவிட்டு சத்திய நட்பில் இருக்க வேண்டும். தீய நட்புகளை விட்டுவிட்டு சத்திய நட்பில் இருக்க வேண்டும்.
ரெண்டாவது பாயிண்ட், कर्मों का हिसाब किताब याद की यात्रा और कर्म भोग से चुक्तू कर संपूर्ण पावन बनना है. பாபாவே இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சொல்றார், கர்மங்களின் கணக்கு வழக்கை நினைவு யாத்திரை மூலமாகவும் கர்ம வினையை அனுபவித்தும் முடித்து. அப்படின்னா என்ன? சில நோய்கள், சில அசௌகரியங்கள். ஒன்று, கர்மங்களினுடைய கணக்கு வழக்கை நினைவு யாத்திரை மூலமாகவும், ரெண்டாவது கர்ம போகு மூலமாகவும் முடித்து சம்பூரண தூய்மை ஆக வேண்டும். சம்பூரண தூய்மை ஆக வேண்டும். வச்சுக்கோங்களேன், ஒரு 90% யோகாவால் அழிச்சிடலாம், ஒரு 10% என்ன பண்ண வேண்டியிருக்கலாம், கர்ம போகு மூலமாக அதை சந்தோஷமாக அனுபவிச்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 வர்றதுக்கு பதிலாக இப்போ 10 தானே வந்திருக்குது. 100 ரூபா கடன் வாங்கினீங்க, அவர் சொல்கிறார் ஒரு 10 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்றார். அதை அழுதுகிட்டே கொடுக்கணுமா, சிரிச்சுக்கிட்டே கொடுக்கணுமா? கடன் வாங்கினது 100 ரூபா, இப்போ அவரே என்ன சொல்கிறாரு, எனக்கு எவ்வளோ கொடுத்தா போதுன்றாரு, 10 ரூபா கொடுத்தா போதுன்றார். அதை சந்தோஷமாக செஞ்சிடும். பாபா சொல்கிறார், ஒன்று அந்த 90 ரூபாய்க்காக என்ன பண்ணிடணும், நாம் யோகா பண்ணணும், பாக்கி 10 ரூபாயை அனுபவிச்சுக்கோங்கன்றார். தாதிங்களாம் அனுபவிக்கலையா? அம்மாலாம் அனுபவிக்கலையா? பாபாலாம் அனுபவிக்கலையா? பாபா நீங்கள் அனுபவிச்சதுக்குனால ஒன்றுமே இல்லை. குல்சாத் தாதி கடைசி நேரத்தில் ஃபோட்டோலாம் பார்த்துருக்கீங்களே, எப்படி இருந்தாங்க? கடைசி நேரத்து ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? ஒரு எலும்பில் தோல் போத்தின மாதிரி இருந்தாங்க. அப்போ அந்த அவங்க எவ்வளவு வேதனையை அவங்க சந்திக்கலை, அந்த சரீரம் சந்தித்ததை அவங்க சாட்சியை என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. தாதி இவ்வளோ பெரிய ஊசி போடுறாங்களே, உங்களுக்கு வலிக்கலையா? நான் அசரீரி ஆகிடுறேன் அந்த நேரத்தில். தாதி சொன்ன வார்த்தை என்னது, நான் என்னவாயிடுறேன், சரீரத்துக்கு எல்லாமே நடக்கட்டும். பாபா சொல்றார், கர்மத்தின் கணக்கு வழக்கை நினைவு யாத்திரையாலும் கர்ம போகு மூலமாகவும் முடித்து சம்பூரண தூய்மை ஆக வேண்டும். சங்கம் யுகத்தில் தன்னை முழுமையாக டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும். சங்கம யுகத்தில் தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்ள அடியோட மாறிட்டேன், அப்படி ஒரு அனுபவம் செய்யணும். அதைத்தான் பாபா ஒரு வார்த்தை சொல்றார், மர்ஜீவா. பழைய ஆளு செத்தாச்சு, இப்போ இருக்கிற ஆள் புதுசு. சங்கம யுகத்தில் தன்னை முழுமையாய் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும். வரதானம், தில் से मेरा बाबा कहकर सच्चा सौदा करने वाले சரண்டர் வா மர்ஜீவா பவ. இதயத்தால் மேரா பாபா என கூறி, அதாவது உள்ளத்தால் என்னுடைய பாபா என கூறி உண்மை வியாபாரம் செய்யக்கூடிய சரண்டர் சமர்ப்பணம் மற்றும் மர்ஜீவா பழைய உலகத்தில் இருந்து புதுப்பிறவி எடுத்தவர் ஆகுக. நமக்கு எவ்வளோ அழகான பிஸ்னஸ். மேரா பாபான்னு சொன்னாலே போதும், அவரோடதெல்லாம் யாருடையதாயிடும். ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாற்றுது. முஸ்லீம்களுக்கு விவாகரத்து ரொம்ப ஈஸியாமா. அவங்க எப்படி விவாகரத்து பண்ணுவாங்க தெரியுமா? டைவோர்ஸ் எப்படி பண்ணுவாங்க தெரியாது. தலாக் 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 3 முறை என்ன பண்ணால் போதும். அட பாவி, இத்தனை வருஷமாக என்னெல்லாம் கொடுத்து வாங்கி சிம்பிளாக 3 வார்த்தையில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க வாழ்க்கையவே. பாபா சொல்கிறார், அதெல்லாம் என்ன 3 வார்த்தை, நான் ஒரு வார்த்தையில் முடிக்கிறேன்றார் பிஸ்னஸை. என்ன சொன்னால் போதும், மேரா பாபா ஃபினிஷ்டு. அவரோடதெல்லாம் இப்போ யார் பக்கம் வந்தாச்சு? பாபா என்னுடையவர்னா அவருடையது அத்தனையும் என்னுடைய. பாபா சொல்கிறார், இதயத்தால் சொல்லணும், சும்மா நாக்கிலெல்லாம் என்ன பண்ணக்கூடாதாமா. இதயம் லேப்டாப்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது என்ன சொல்லணும், என்னோட பாபா. அந்த இதயத்தால் மேரா பாபான்னு சொல்லி உண்மையான வியாபாரம் செய்யக்கூடிய சமர்ப்பணமானவர் மற்றும் மர்ஜீவா ஆகுக. பிரம்மா குமார குமாரி ஆகுதல் என்றாலே சரண்டர் ஆகுதல். இனிமேல் தான் எனக்கு சரண்டர் ஆக போகிறேன் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் பிகே ஆகும்போதே யார் ஆகியாச்சுன்னு அர்த்தம். பிரம்மா குமார குமாரி, என் பிள்ளைய சரண்டர் ஆக்க போகிறேன்லாம் இல்லை. அது பிகேனாலே அது என்னது தான், சரண்டர் தான். பாபா சொல்கிறார், பிரம்மா குமார குமாரி ஆகுதல் என்றாலே சரண்டர் ஆகுதல். எப்போ இதயத்திலிருந்து மேரா பாபா என கூறுகிறீர்களோ அப்பொழுது பாபாவும் கூறுகிறார், பச்சே சப்குச்சு தேரா. பாபாவும் என்ன சொல்கிறார், சப்குச்சு தேரா, என்னோடது அத்தனையும் யாரோடது. நீங்கள் சரண்டர் ஆகும் போது அதே கணத்தில் பாபா நம்மள்கிட்ட என்னவாயிடுற,
பலி ஆகிடுறார். அது அவங்க குடும்பத்தில் இருக்கலாம், சென்டரில் இருக்கலாம், அது விஷயமே இல்லை. குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை சென்டரில் இருக்கலாம், அது விஷயமே இல்லை. ஆனால் யார் இதயத்தால் மேரா பாபா என சொல்லுகிறார்களோ, பாபா பாப்னே அப்னா பனாலியா யக தில் கா சௌதாகே, அப்போது அவங்களே பாபா தன்னுடையவராக்கிக்கிறார். இதை இதயத்தின் வியாபாரம். மேரா பாபான்னு சொல்லும்போது பாபா என்னுடையவர், நான் பாபாவுடையவர். இது இதயத்தின் வியாபாரம். இது வார்த்தையால் சொல்லும் ஸ்தூல வியாபாரம் இல்லை. இது வாய்க்கான விஷயம் இல்லை. மேரா பாபாங்கிறது எங்கே இருந்தால் வரணும்? அந்த சத்தம் இதயத்திலேருந்து வரணும். அப்போது பாபா என்கிட்ட, நான் பாபாட்ட. சரண்டர் என்றாலே ஸ்ரீமத்திற்கு அண்டரில் இருப்பது. பாபா சில நேரத்தில் பெரியவங்க கிளாஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஸ்ரீமத் சரண்டர்னா சிறு அண்டர். தலை எதுக்கு கீழே இருக்கணும்? பெரியவங்களுக்கு கீழே, பெரியவங்க சொல்லுக்கு கீழே. பெரியவங்க என்ன சொல்ல போகிறாங்க? ஸ்ரீமத்தை சொல்ல போகிறாங்க. பாபா சொல்கிறார், சரண்டர் என்றாலே ஸ்ரீமத்திற்கு அண்டரில் இருப்பது. பாபா இப்போ பெரியவங்களை பற்றிலாம் சொல்லலை, தலையை பற்றிலாம் சொல்லலை. நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறீங்கன்னா நீங்கள் யாருன்னு அர்த்தம்? சரண்டர். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். முக்கியமான ஸ்ரீமத் என்னது? மன்மனாபவ. முக்கியமான ஸ்ரீமத் என்னது? நீங்கள் சதா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மன்மனாபவான்னு இருந்தால் நாமெல்லாம் யார்? சரண்டர். அப்புறம் மற்ற ஸ்ரீமத்தெல்லாம் இருக்குது. எல்லா ஸ்ரீமத்துக்கும் முக்கியத்துவம் இருக்குது. நான் பாபான்னு இருந்துட்டு அப்புறம் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக ஆகிடும். அந்த அர்த்தத்தில் சரண்டர் என்றால் ஸ்ரீமத்திற்கு அண்டரில் இருப்பது. அப்படி சரண்டராக கூடியவர்கள் தான் மர்ஜீவா பிராமணர்கள். அப்படி சரண்டராகி இருப்பவர்கள் தான் புது பிறவி எடுத்த பிராமணர்கள், புது ஜன்மம் எடுத்த பிராமணர்கள். ஸ்லோகன், அகர் மேரா சப்த சே பியார் ஹே தோ, ஒருவேளை என்னோடதுங்கிற வார்த்தை மீது உங்களுக்கு அன்பு இருக்குமே ஆனால், இருக்குதா? இது ஏன் பேனா, இது ஏன் பென்சில், இது என்னோடது, என்னுடைய பாபா சொல்ற, ஒருவேளை என்னுடையது என்ற வார்த்தையில் உங்களுக்கு அன்பு இருக்குமே ஆனால், அநேக என்னுடையவைகளை ஒரு என்னுடைய பாபாவுக்குள் கரைத்து விடுங்கள். அநேக என்னுடையவைகளை ஒரு பாபாவுக்குள் கரைத்து விடுங்கள். அதாவது அவருக்குள்ள எல்லாம் ஐக்கியம், எல்லாமே அவருக்குள்ள ஐக்கியம். பாபா இன்னைக்கு சொல்றாரு, இனிமையான குழந்தைங்களே, பாபா மற்றும் குழந்தைங்களுடைய ஆக்டிவிட்டி செயல்பாடுகளில் வித்தியாசம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. பாபா உங்களோட விளையாட முடியும், ஆனால் சாப்பிட முடியாது. நல்ல நட்பு நட்சத்திரத்துக்கும், தீய நட்பு பாதாளத்துக்கும் கொண்டு போயிடும். இதுக்கு அர்த்தம் என்ன? நல்ல நட்பில் இருக்கிறீங்கனாலே அர்த்தம் பாபாட்ட புத்தி தொடர்பை இணைச்சிக்கிறீங்க, அப்போ நீங்கள் கரை சேர்ந்துடுறீங்க. பிறகு மெல்ல மெல்ல தீய நட்பு தேகத்தினுடைய நட்பில் வரும் பொழுது கீழே இறங்கிடுறீங்க. ஏன்னா நட்பினுடைய நிறம் படியும், மேலே ஒட்டிக்கும். ஆகவே தான் சொல்லப்படுது, நல்ல நட்பு நட்சத்திரத்துக்கும், தீய நட்பு பாதாளத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் தேக சகிதமாக தேகத்தினுடைய எல்லா சம்பந்தங்களையும் மறந்து பாபாவிடம் நட்பு வைங்க, அதாவது பாபாவை நினைவு செய்யுங்க. அப்பொழுது பாப் சமான் தூய்மை ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.